என்னோட பர்த்டே வந்து நாளானிக்கு. இந்த கியூட் ஃபெலோ என்னலாம் பண்ற பாத்தீங்களா இல்லையா? என்ன புடிச்சு நீ வாங்கிக்கோ. ஓகே. வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பிள் சேனல். ஸோ அனைவருக்கும் வணக்கம். என்னடா இன்னைக்கு என்ன காரில் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ என்னோட பர்த்டே வந்து நாளானிக்கு. அதுக்காக வந்துட்டு ட்ரெஸ் வாங்கணும். எப்பவுமே வந்துட்டு பர்த்டேனாலே முன்னாடிலாம் வந்து அப்படி கிராண்டாக ட்ரெஸ் போடணும்னு நினைப்போம். இப்போல்லாம் கம்ஃபர்டபுளாக இது ஒன்று போட்டால் போதும், சிம்பிளா அப்படின்னு தான் இருக்கு. ட்ரெஸ் வாங்க போகிறோம். கிருத்தி உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்தி வந்துட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ அதனால சரி வா போகலாம், பர்த்டே ஷாப்பிங் தானே. எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா என்ன 2 நாள் முன்னாடி தானே ஷாப்பிங் வீடியோ போட்டீங்க அப்படின்றாங்க. நம்ம கூட போனால் நமக்கு ஏதாவது ஒரு டிஷர்ட் சட்டை நம்ம கூட போனால் நமக்கு ஏதாவது ஒரு டிஷர்ட் ஒரு சட்டை ஒன்று வாங்கிடலாம் அப்படியே. ஆக்சுவலாக பர்த்டேனா வந்துட்டு முன்னாடிலாம் ஏதாவது ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுவோம், கேக் கட்டிங் பிளான் பண்ணுவோம். இப்போலாம் வந்துட்டு ரெஸ்ட், ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட், எனக்கு தூங்க டைம் கொடுங்க போதும், பர்த்டே விஷயம் அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அதனால போய் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா வந்துட்டு நம்ம எப்போவுமே நம்மளோட கோ டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரீனா மால் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் அங்கே தான். ப்ளஸ் வெயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க. போய் தெருவாக கடைக்கடையெல்லாம் நம்மளால் ஏறி இறங்க முடியாது. மால்குள்ளே போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு கடையில் போய் வாங்கிடலாம். ப்ளஸ் ஏசி இருக்கும் உள்ள, அங்கேயே ரவுண்ட் அடிச்சுக்கலாம் ஜாலியாக. ஸ்ரீநகராக இருந்தாலும் மரீனா மால் இருந்தாலும் இந்த பொருள் வந்து டிஃபால்ட்டாக காரோட டிக்கியில் இருக்கும். இந்த ஸ்டாலர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது லவ் லேப்ல இருந்து. முக்கியமாக எங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆல்ஃபா ஸ்டாலர் ஃப்ரம் லவ் லேப் ஹேஸ் அ லாட் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் பேபியோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. It has an extendable canopy with breathable space on top. So வேணுங்கிறப்ப we can open it for better air circulation. And the handle bar வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். It has a reversible handle bar. So baby நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And it has an adjustable footrest. பேபியோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்டோட லெவல் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க இல்லை படுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி we can set up the seating. And seat also is very soft and comfortable for the baby. And பேபியோட சேஃப்டி பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா it includes a 5-point safety harness. இதனால பேபி வந்துட்டு செக்யூர்டாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இட்ஸ் வெரி சேஃப் டு யூஸ் ஃபார் பேபிஸ் above 6 months old. ஆல்சோ இட் கம்ஸ் வித் அ கம்பார்ட்மெண்ட். ஸோ நம்ம ஹேண்டியாக எடுக்க வேண்டிய திங்ஸ், பேபியோட திங்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். இட் ஹேஸ் அ பிக் வீல் பேஸ் ஃபார் ஸ்மூத் மூவ்மெண்ட். இட் ஆல்சோ ஹேஸ் அ பிரேக் அலாங் வித் இட். ஆல்சோ எங்கேயாவது நிறுத்தி வைக்கிறோம், மூவ் ஆகக்கூடாதுன்னா யூ கேன் ப்ரெஸ் த பிரேக் அண்ட் லீவ் இட். அண்ட் இட்ஸ் ஈஸி டு ஃபோல்ட் ஆல்சோ விச் ஜஸ்ட் 1 touch in 1 hand. அண்ட் அப்படியே 1 handலேயே ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ மாலுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அவ்வளோதான். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 minutes தான், 5 minutes தான் டிராஃபிக் இல்லைனா. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். எங்கால் வேறு பாவம் ஏஞ்சி உட்காந்து டப்பில் தூக்கத்தில் இருக்கா, அதனால் டப்புன்னு நம்ம ஐயாவை ஸ்ட்ராரில் உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு போவோம். வாங்க போகலாம். அவ்வளோதான், ஆல் செட். போய் நம்ம ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். போயிட்டு அமைதியாக இருக்கா ஜி? அது மென்ஸ் செக்ஷன் ஜி. ஃபர்ஸ்ட் வாங்க போய் போலாம். மென்ஸ் செக்ஷன் ஜி. அது செக்ஷன் போயிட்டு போலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லையா, பொண்டாட்டிக்கு வந்துட்டு பெரிய மனசுங்க. ஃபர்ஸ்ட் புருஷனுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பார்க்குறா. இல்லை, எனக்கு என்ன கலர் பார்க்க போறோம் அதே கலரில் உனக்கு தேடுறேன். ஆமாம், அதுவும் மேடம் பார்க்குற பிராண்டு பார்த்தீங்களா இல்லையா? மேடம் இங்கெல்லாம் வந்துட்டு ஆஃபர் போடும்போது தான் மேடம் வரணும், அப்போ தான் நம்ம வாங்க முடியும். நல்லா இருக்கு, ரேட் நல்லா இருக்கா பாரு. இங்கே வச்சுட்டேன், அவங்க தான் சொன்னோம்ல, எங்கே தேடினாலும் அவ்வளோதான் இருக்கும் ரேட்டு. ஹலோ ஹலோ, வாங்க. லிஃப்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டாலர் வச்சிருக்கனால வந்துட்டு போகிற எல்லாமே லிஃப்ட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து லேடிஸ் செக்ஷன் வந்திருக்கோம். அப்போ ஒழுங்காக பார்க்கலாம். வா, நான் செலக்ட் பண்ணுவேன் பேசாமல் உனக்கு. ஐயோ வேணாம், சூப்பர். கடையே உனக்கு தான். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, பர்த்டே கிஃப்ட். ஓகே ஓகே, என்ன வேணால் வாங்கிக்கோ, ஆனால் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. மேடம் மேடம் ஒன்றும் இல்லைடி, மேடம்னா அங்கே ஒரு பிராண்ட் இருக்குது பாரு, அந்த பிராண்டில் தான் நல்லா இருக்கா பாரு. 1000 ரூபாய்க்குள்ள என்ன வேணால் வாங்கிக்கோ. ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸு, கர்ச்சீஃபு, இயர்ரிங்ஸு, நெக்லஸ்ஸு, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. 1000 ரூபாய்க்குள்ள என்ன வேணால் வாங்கிக்கோ. வழக்கமாக நான் ஒயிட் கலர் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஏங்க ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பாருங்கள், அப்புறம் ஹேண்ட்பேக் பாருங்கள்.
என்னலாம் பண்ணுறா பார்த்தீங்களா இல்லையா? நம்ம கண்ணுக்குள்ளே நம்ம இருக்கணும். அவனை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டாங்கன்னா உடனே சவுண்டு தான். அவனை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூமெண்ட்லேயே இருக்கணும். மூமெண்ட்லேயே இருக்கணும். மாலுக்கு எங்கேயாவது நிறுத்தணும். சரி போகலாம் போகலாம். பிரேக் இப்போ நம்மளுக்கு வந்து பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால பாலை குடிச்சிட்டு அப்படியே போவோம். ஏன்னா ஏதாவது பார்த்தீங்களா இல்லையா? பார்த்து வச்சிருக்கேன் வாங்க. இப்படி நான் ஓகே பண்ணாதான் வாங்கல. ஆமாம் ஆமாம். அது 1000 ரூபாய்க்கு என்ன வேணா வாங்கி கூட சொல்லிட்டாங்க. அப்போ என்ன? சரி அப்போ வாங்க டி நகர் போவோம். 1000 ரூபாய்க்குள்ள தான் அங்கே தான் வாங்க முடியும். இங்கே இருக்கும் பாரு. தேடி எடுத்துறேன். தேடி எடுத்துறேன். சரிம்மா அவனை இறக்கி விட்டுருவேன். தங்கமாயி கொஞ்ச நேரம் கொஞ்சம் எனர்ஜி போனோடனே எங்களால் நடக்க ஆரம்பிச்சிடுவார். போ மெதுவா 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 மெதுவா. அப்படியா? தூங்குவான்னு பார்த்தா தூங்கல. நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நட. இது 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 ஓகே. இது ஓகே நமக்கு. இது ஓகேயா? இது ஓகேவா நமக்கு? ஓகே அது வேணாமா, இதான் வேணுமா? டாடி சொல்றத வாங்கு அப்படின்றான். ப்ரௌன்னா அந்த பேஜி ப்ரௌன் அதுவா? ஓ சூப்பராக இருக்குப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் எடுத்துக்கோ 1000 ரூபாய் தான் எடுத்துக்கோ. இட்ஸ் ஓகே. அப்போ 2 வாங்கிக்கோ. அப்போ இந்த மாதிரி கோட் சூட்லாம் போடுவியா பர்த்டேக்கு? செம்மையாக இருக்கும். லெக்கின்ஸா இது? என்ன லெக்கினே கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொரியன் ட்ரௌசர்ஸா? அங்கே பாரு கூப்பிட்றத பாரு. என்ன சார் நீங்கள் என்ன பார்த்து வச்சுருக்கீங்க? எங்கே போனோம் சொல்லுங்கள் சார். கலர் வேற கலராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. அது சின்ன, அதுலேயும் சின்னதா? நீயே டிசைனர் பேசாம. என்ன நீ கேட்ட கலர்லாம் இங்கே இருக்கு போல. சூப்பராக இருக்கு. அதுக்கு ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க தனியாக. நான் ஏன் போட மாட்டேன்? போட்டு கீழே ஜீன்ஸ் போட்டுக்கோ, அவ்வளோதான். மேலே மட்டும்தான் தொட வரைக்கும் தாண்டி வரும் இது. தைக்கிறீங்க இந்த டிசைன் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த தைக்கிறத கொஞ்சம் லென்த்தாக தான் தைங்களேன். அட்லீஸ்ட் முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரைக்குமா தைக்கலையா? என்னடா ஃபேஷனு? கண்ட்ரி ஃப்ரூட். ஆமாங்க, நாங்கள் பாப்பனாய்க்க பாருங்க. கண்ட்ரி ஃப்ரூட்டு தானுங்க நாங்கள். இங்கே பாரு, இங்கே பாரு. பார்த்தீங்களா இல்லையா? எங்காலு லேடிஸை பார்த்தாலே ஹாய் தான். ஒளிவாரி பையன் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு அங்கே போவார் பாருங்க. போய் பாப்பாரு பார்க்குறாங்களான்ட்டு பெரிய குஷி பட விஜய் இவரு. டேய் டேய் பார்த்தியா இல்லையா? லேடிஸை பார்த்தா மட்டும் அங்கே பாருங்க வித்தெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. காலெல்லாம் விரிச்சு வச்சுக்கிட்டு. டேய் டேய் இங்கே வாங்க. எங்கே போகிறீங்க? ஆ மெதுவா 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 மெதுவா. என்னமோ சொல்கிறான்டி. ஏய் எவ்வளோ நேரம் எடுப்பேன் மம்மி? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதா இல்லையா? அடுத்து எனக்கு போகணும் செக்ஷனுக்கு. விடிய விடிய பாப்பா போல இருக்கேம்மா. ஓகே பாருங்க பாருங்க. அங்கே இல்லை, அங்கே பாருங்க. உங்கள் பையனை பாருங்க. நான் இல்லை தங்கம். உங்கள் மம்மி, உங்கள் மம்மி. நான் இல்லை, நான் இல்லை தங்கம். மம்மி தங்கம். நாங்கள் அடுத்த கடைக்கு போகலாம். வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எங்களால் பொறுமை இழக்கிறான். வா வா வா.
பார்த்தீங்களா இல்லையா, ட்ரெயினில் போக போகிறாங்க இப்போ. பாய். ஏய் பாப்பா இங்க புட்டா. சரி வாங்க அப்படியே நம்ம இப்போ உள்ளே போவோமா, ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அவனுக்கு ட்ரெயின் பிடிக்கல போல. சரி வாங்க இப்போ நம்ம வந்து குட்டிக்கு பார்ப்போமா ஏதாவது. பாரு எல்லாம் பெருசு. கேர்ள்ஸு தான் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குல்ல. அவன் தூக்கம் வருது அவனுக்கு. கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்கா? ஸோ குட்டிக்கு வந்து நாங்கள் இது வாங்க போகிறோம். சூப்பராக இருக்குல்ல இது. இப்போ தீமையே மாற்றிட்டியா அப்போது? ஒயிட் வித் ப்ளூ போயிடலாமா அப்போது? ஒயிட் வித் ப்ளூவா? நல்லா இருக்குல்ல. செருப்பு தாங்க மாட்டவே மாட்டேது. செருப்பு ஷூ தான் எனக்கு வாங்கணும் இல்லையோ, குட்டிக்கு வாங்கியாச்சு. ஆமாம், அடுத்துட்டு எனக்கு போகிறது மேலே ஏன் ஃபிக்ஸ் பண்ணது போலாமா? பை பை. Yeah, the cute fellow. இந்தா இங்கே பாரு. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குப்பா. ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் கடையில் பார்க்கலாம். ஆக்சுவலாக குட்டி வந்து கொஞ்சம் கிராங்கி ஆனதுனால நாங்கள் வந்து குட்டியை நாங்கள் டைம் ஜோனுக்கு கூப்பிட்டு வந்துட்டோங்க. அவனுக்காக வந்த மாதிரி தெரியலையே இது. சார் இப்போ காரை திருப்புங்க சார். எனக்கு எதுவும் ட்ரெஸ் வாங்கல. எனக்குமே எதுவுமே வாங்கலையே. குட்டிக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஐயாக்கு தூக்கம் வந்துச்சு, பசி வேற எடுத்துச்சு. ஆமாம், ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் போகலாம் அப்படின்னு இருக்கோம். சரி பாப்பா வீட்டுக்கு போகலாம். பாய் சரி பாய் 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 பாய். சரி ஓகேங்க கைஸ், பார்க்கலாம். செகண்ட் ரவுண்டு போகிறதுன்னு தான் தெரியல. போனால் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா இதோட இந்த வீடியோ முடிந்த வேலையை நம்ம சீக்கிரம் நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.